இன்றைய காலகட்டத்தில் நாடு கடந்த அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான ஒன்றாகும். ஏனென்று சொன்னால் முள்ளிவாக்களோடு நாங்கள் எங்களோட தமிழ் இனம் மூச்சிழந்து விட்டதாக எல்லோரும் உலகமே கருதி கொண்டிருக்கின்ற வேளையில் நாங்கள் எல்லோரும் புலம்பெயர்ந்த நாட்டில் வாழ்கின்ற நாங்கள் எமது சக்தியை ஒருங்கிணைத்து இப்படியான ஒரு தேர்தல் மூலமாக, அதாவது மக்களுக்காக மக்களால் செய்யப்படுகின்ற தேர்தலில் நாங்கள் பங்கு பெற்றி மக்கள் இந்த முழு வாக்குகளை பெற்று நாங்கள் போகைக்கில்ல, நாங்கள் ஒரு மக்களின் பிரதிநிதியாக நாங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் செயலும் எங்களோட மக்களின் அபிலாசைகளையும் அவர்களது விருப்பங்களையும் நாங்கள் பிரதிபலிக்கின்ற ஒரு பிரதிநிதியாக நாங்கள் உலகத்தின் பார்வையில் தெரிகின்றோம். அப்படின்னு சொல்லிக்கல நாங்கள் அந்த ஒரு பலத்தோடு, அந்த புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள் அந்த பலத்தோடு நாங்கள் எங்களது செயல் திட்டங்களை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் தனியாக இருந்து ஒரு விஷயத்தை செய்யக்கில்ல, அது ஒரு நிறுவனத்தின் முயற்சியாகவோ அல்லது தனி மனிதன்ற முயற்சியாக தான் பார்க்கப்படும். நாங்கள் புலம்பெயர்ந்து மக்கள் இந்த சக்தியோட ஒருங்கிணைத்து இப்படி ஒரு முயற்சியை செய்யக்கில்ல, எங்களோட குரல் உலக அவையில் அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும், ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு அகதிகள் சார்பான நிறுவனங்களிலேயோ அல்லது ஐநா சபையிலேயோ அல்லது இன்னொரு அரசாங்கத்தோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுதோ நாங்கள் ஒரு மக்களின் சக்தியாக போய்க்கல அந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் அதை முன்னெடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ நாங்கள் நாடு கடந்த அரசாங்கத்தை ஒரு குறுகிய நோக்கத்தில் பார்க்காமல் அது குறுகிய கால திட்டம், நீண்ட கால திட்டம் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். குறுகிய கால திட்டம் என்று நாங்கள் போடைக்கில்ல. இப்போ எங்களோட மக்கள் அங்கே போரினால் இடம்பெயர்ந்து மிகவும் அல்லலுற்ற நிலையில் ஒரு புழு போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கறதுக்கு நாங்கள் அந்த முயற்சிகளை செய்யலாம். போர்க்குற்றத்தை செய்து போட்டு அதை மறைக்கவும் மூடி மறைக்கவும் உள்ள அலுவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் வெளியுணர்வுக்கு கொண்டு வரலாம். மற்றது நீண்ட கால திட்டங்கள். புலம்பெயர்ந்த மக்கள் ஒரு சின்ன சக்தி இல்லை, நாங்கள் சேர்ந்தோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய சக்தியாக வரும். எங்களோட பலத்தினால தான் இவ்வளோ காலம் எங்களோட மக்கள் அங்கே வாழ்ந்து இருந்தவர்கள் இப்போவும் இருக்கிறார்கள். எவ்வளோ மக்கள் ஒவ்வொரு மக்களும் தனித்தனியாக எவ்வளோ உதவிகளை எங்களோட மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றால் சேர்ந்து ஒரு அரசாங்கத்துக்கு அந்த உதவியை செய்யக்கில்லை. நாங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை கூட நாங்கள் டிமாண்ட் பண்ணி கேட்கலாம். அங்குள்ள புனர்வாழ்வு திட்டங்களை நாங்களே எடுத்து நடத்த போகிறோம். எங்களோட அரசு எங்களோட மக்களை நாங்களே பார்ப்போம், நீங்கள் பார்க்க தேவையில்லை, எங்களோட மக்களுக்கு எங்களோட அரசு நாங்களே செய்வோம் என்று சொல்லி டிமாண்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வரலாம். எல்லாமே நாங்கள் யாருக்கு ஓட் பண்ணுறோம், யாருக்கு உங்களோட வாக்குரிமை கொடுக்குறோம் எல்லாம் இருக்கின்றது. அதால் தான் இந்த தேர்தல் வெளிநாட்டில் முக்கியப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற ஆள் சரியான ஆளாக இருக்கணும். நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற ஆட்கள் தேசியம் சுயநிர்ணயம் அதுகளுக்குள்ள கட்டுப்பட்ட ஆக்களாகவும் அவர்கள் ஒரு காலத்திலும் எந்த ஒரு இதுக்கும் விலை போகாத ஆக்களாகவும் இந்த ஒரு அடிப்படை உரிமைக்காக என்றென்று முளைத்தும் போராடுற ஆக்களாகவும் இருக்கிறதை நீங்கள் தான் உங்களோட வாக்கு திறமையால் அதை அடையாளம் கண்டு சரியான ஆக்களை அனுப்பணும். ஏனென்று சொன்னால் புலம்பெயர்ந்த மக்களால் தான் இனித்தான் இந்த நாடு கடந்த அரசாங்கம் என்றது ஒரு குழந்தை மாதிரி இனித்தான் அது வளர்ந்து ஒரு பெரிய விருட்சமாக வரப்போகின்றது. அதுக்குரிய திட்டங்களை எழுதுகிற ஜாப்பு கூட இனித்தான் எழுதப்பட போகின்றது. ஆகவே இது எல்லாமே சுருக்கமாக சொல்லப்போனால் உங்கள் கையிலான் இருக்கின்றது. நீங்களாம் இதுக்கு முடிவெடுக்க வேண்டும். வடமேற்கு பிராந்திய தேர்தலில் நீங்கள் சரியான ஆள்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன். அதில் என்னை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்று விளக்கம் என்னென்று சொன்னால், நான் பிறந்து வளர்ந்தது முழுக்க தாயகத்தில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்துட்டு தான் நான் இந்த நாட்டுக்கு அகதியாக வந்தேன். நான் பல்கலைக்கழக காலத்திலிருந்து எல்லா போராட்டங்கள்லேயும் எங்களை மக்களுக்கான விடுதலை நோக்கிய எல்லா முயற்சிகள்லேயும் எழுச்சி போராட்டங்கள்லேயும் உண்ணாவிரதங்கள்லேயும் ஊர்வலங்களையும் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். நான் புலம்பெயர்ந்து வந்த பிறகு இந்த நாட்டிலும் கூட நான் புலம்பெயர் மக்களுடைய எழுச்சி கூட்டங்கள், உண்ணாவிரதங்கள், ஊர்வலங்கள் எல்லாத்திலையும் கலந்து கொண்டிருக்கின்றேன்.
மற்றது நான் இங்கு தமிழர் சாராத பிற கம்யூனிட்டியோடையும் சேர்ந்து நான் கணக்க வேலைகள் செய்து கொண்டு வருகின்றேன். பெண்டண்ட முறையில் நான் இந்த தேர்தல் களத்தில் குறித்ததுக்கான ஒரே ஒரு காரணம், நான் தாயகத்தில் நான் என்னுடைய இளமை காலத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தாலேயும் இந்திய இராணுவத்தாலேயும் இன்னொரு அண்ட கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். எத்தனையோ தரம் நாங்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றோம். அப்போதெல்லாம் நான் யோசிக்கிறது உண்டு, எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி. அப்போவே நாங்கள் 1987 பாதுகாப்பு இல்லாத அந்த சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள் இப்போ அங்கே இருக்கிற பாதுகாப்பு வந்து இன்னும் நாளைக்கு ஒரு ஆள் இன்றைக்கு இருந்தால் நாளைக்கு இல்லாட்டில் கூட அங்கே கேட்குற காக்களில் நின்ற மாதிரி தான் இருக்கின்றது. அப்போ அங்கே இருக்க பெண்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் பாதுகாப்பற்ற நிலையிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கல. அவர்களுக்கு குரல் கொடுக்குறதுக்கு இங்கே இருக்கிற பெண்கள் நாங்கள் தப்பி வந்துட்டு நாங்கள் அதுக்கு குரல் கொடுக்காமல் இருந்தால் வேறு யார் அதுக்கு குரல் கொடுக்க போகிறார்கள்? என்னால் எங்களுக்கு தெரியும், அங்கே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இருந்த நாங்கள் அப்பேக்கல எங்களை இந்தியன் ஆர்மி வரைக்கெல்லாம் நான் ஓடி போய் எங்களோட அம்மாவோட சாரி எடுத்து கட்டி கொண்டு நிற்கிறேன். நான் என்னென்று சொன்னால் கொஞ்சம் வயது போன மாதிரியான ஒரு இது இருக்கட்டுக்கும் பல்கலைக்கழக மாணவி மாதிரி இருக்கக்கூடாதுன்றக்காண்டி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் பயந்து கொண்டு இருந்த அந்த காலத்தில் எப்படி இருக்கீங்களே, இந்த காலத்தில் ஒரு பாதுகாப்பும் இல்லாத தமிழ் பெண்கள் அங்கே இவ்வளோ துன்பப்பட்டு இருக்கின்றார்கள். அந்த ரீதியில் அவர்கள் இந்த துன்பத்தில் எந்த ஒரு எண்ணியலாவது அதிலேருந்து அவர்கள் மீள்றதுக்கு நான் என்னாலான செய்யணுமென்ற ஒரு உத்வேகத்தில் நான் வந்தேன். கனவுகளில் ஒரு தேசம் தெரிகின்றது, மாவீரர் சுமந்த கனவுகளில் ஒரு தேசம் தெரிகின்றது. அவர் மண்ணுள் புதைந்து போன பின்னும் வீர வாழ்வு தொடர்கின்றது.